அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவைஞர்களே, தமிழ் மணக்கும் அன்பு நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். இன்று நாம் திரிகடுகம் எண் 62 அடியெடுத்து வைக்கிறோம். மக்களை இழப்பவர் நன்றி பயன் தூக்கா நாணிலியும் சான்றோர் முன் மன்றில் கொடும்பாடுரைப்பானும் நன்றின்றி வைத்த அடைக்கலம் கொள்வானும் இம்மூவர் எச்சம் இழந்து வாழ்வார். திரிகடுகம் 62. மக்களை இழப்பவர்கள் மூவகையினர். ஒரு வகை, அவர்கள் செய்யப்பட்ட நன்மைகளை மறந்து நன்றியற்றவர்களாக நாணிலிகளாக இருப்பவர்கள், அவர்கள் மக்களை இழப்பார்கள். 2, சான்றோர் முன் பொய்மொழி சொல்கிறவர்கள். 3, அடைக்கல பொருட்களாய் இருக்கின்றவற்றை கவர்பவர்கள். இம்மூ வகையினருமே மக்களை இழந்து விடுவார்கள். மக்கள் தங்களுடைய நிலையிலிருந்து அவர்கள் இழந்துவிட கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டு விடக்கூடாது. மக்கள் நம்மோடு இருக்க வேண்டும். ஆனால் முதலில் மக்களை இழப்பவர்கள் யார் என்றால், எந்த வகையிலும் தன்னலம் பாராமல் பிறநலம் கருதியே தனக்கு கைமாறு என்று எதையும் கருதாமல் செய்திருக்கிற அந்த உதவியாளர் இருக்கிறாரே, அந்த உதவியை மறந்து போகின்ற நாணிலி. நாணிலினால் வெட்கம் கெட்டவர், நாணமற்றவர். அவர்தான் இந்த ஒரு நன்மைத்தனத்தை மறந்து நன்றி கெட்டவராக திகழ்பவர். அப்படிப்பட்டவராக இருக்கிறவர்கள் மக்களை இழந்து விடுவார்கள், உறவுகளை இழந்து விடுவார்கள், நட்புகளை இழந்து விடுவார்கள். அவர்கள் தன்னந்தனியே விடப்படுவார்கள். வள்ளுவர் ஒரு குறளில் இவ்வாறு சொல்லுகிறார்: பயன் கருதாமல் செய்த நன்மையை, உதவியை இங்கு நன்றி உணர்வோடு நாம் ஏற்க வேண்டும் என்று சொல்கின்ற வகையில் 3 குறள்கள் இவ்வாறு பதிவு செய்யப்படுகின்றன. பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலிற் பெரிது. செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. காலத்தினார் செய்த நன்றி சிறிதெனினும் ஞானத்தின் மானப் பெரிது. இது பெரும்பாலும் எல்லாருக்குமே தெரிந்திருக்கக்கூடிய குறள்கள். இந்த வகையில் கைமாறு கருதாமல் அல்லது பின்னால் ஒன்று அவர் செய்யக்கூடும் என்று எண்ணாமல் செய்கின்ற அந்த உதவி இருக்கிறதே, அந்த உதவியை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. கடவுள் நம்மிடமிருந்து எதை எதிர்பார்த்து இந்த உதவிகளை நாம் செய்கிறார்? மழை பொழிகிறது, அந்த மழை என்ன உதவி நம்மிடம் எதிர்பார்க்கிறது? ஆக இப்படிப்பட்ட இந்த உதவிகளை எல்லாமே மறக்கின்றவர்கள் நாணமற்றவர்கள், வெட்கம் கெட்டவர்கள். அதான் நாணிலிகள் என்று நல்லாதனார் பதிவு செய்கிறார். ஒரு பாடல் ஒன்று வந்தது, அது இந்த நாணம் தழுவியே வந்த ஒரு பாடலாக இருக்கக்கூடும். சூடு சோரணை என்று ஈழத்து பாவலர் காசி ஆனந்தன் எழுதிய அந்த எழுத்துக்கு தேனிசை செல்லப்பா இசையமைத்திருக்கிறார். சூடு சோரண கொஞ்சமும் இல்லை, சொல்லடா நீயா தமிழனின் பிள்ளை, சொல்லடா நீயா தமிழனின் பிள்ளை. நீ தமிழன் பிள்ளையா? சூடு சொரணை இல்லாமல் வாழ்ந்துகின்ற வாழ்க்கை அது தமிழனுடைய பிள்ளைக்குரிய தன்மை கிடையாது. அந்த வகையில் தான் நாணத்தை இழந்து நின்று வாழுகிறவர்கள், நன்றி கெட்டவர்களாக இருக்கிறவர்கள் தமிழரின் பிள்ளையாக இருந்துவிட முடியாது என்று இங்கு இந்த திரிகடுகம் நமக்கு ஒரு அறைகோலை விடுக்கிறது. இனி நாம் பார்க்கின்ற ஒரு தனித்தமிழ் சொல் நாணிலி. நாணிலி என்றால் என்ன? இலி என்றால் இல்லாதவர், அறிவிலி என்றால் அறிவு இல்லாதவர், அறிவு கெட்டவர். அதே போன்றுதான் வாலிலி என்றால் வால் இல்லாதவர். மனிதர்கள் வால் இல்லாதவர்கள் தான், வேற எந்த வாலும், ஜாதிங்கிற வாலும் கூட இருந்துவிடக்கூடாது. வாலிலி. அந்த வகையில் தான் இங்கு ஏதிலி என்று நாம் பார்க்கிறோம். ஏதும் இல்லாதவர், அகதி, அகதி அது சமற்கிருதம், அகதிகள். தனித்தமிழில் அது ஏதிலிகள், ஏதும் இல்லாதவர்கள். அந்த வகையில் தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நாணிலி. நாணிலி என்றால் அந்த நான் உடைமை இல்லாதவர், நாணம் இல்லாதவர், வெட்கம் இல்லாதவர் என்கின்ற வகையில் இருக்கின்ற அந்த சொல். இங்கு நாம் நாணிலிகளாக இருக்கக்கூடாது, நாணப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். நல்லவற்றை செய்திருக்கலாம், ஆனால் செய்யாமல் விட்டுவிட்டோமே நாணப்படு. தீயவற்றை செய்திருக்கக்கூடாது, ஆனால் செய்துவிட்டோமே நாணப்படுவோம். இந்த வகையில் நாம் நாணிலிகளாக இல்லாமல் நாணம் கொள்கிறவர்களாக இருக்கும். நாணம், நாணுடம் என்பது ஒரு பெரிய அழகு. இந்த வகையில் நாம் இன்று இந்த உறுதியை ஏற்றுக்கொண்டு கடவுளுக்கு திருவிழமானால் மீண்டும் நாளை திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.